நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். விளக்கம். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுநிலைமையாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தலைவராக முதல்வர் ரங்கசாமி தேர்வு. வரும் 13ஆம் தேதி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரியில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக, லாஜக தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இதனையடுத்து நேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை துணைநிலை ஆளுநரை சந்தித்து ரங்கசாமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரான ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணியின் சட்டமன்ற தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தன்னை தேர்வு செய்துள்ளதாகவும், இதனை அடுத்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோர உள்ளதாகவும், அதன் பிறகு பதவியேற்பு விழா குறித்து தேதி முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம், பாஜகவிற்கு எத்தனை அமைச்சர் பதவி போன்ற கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்றார். எங்களுடைய என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்தார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் சார்லஸ் மார்டின், நம்முடைய அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் பெரிய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் இணைந்து ஒருமனதாக நம்முடைய சட்டமன்ற புதுச்சேரியுடைய சட்டப்பேரவையுடைய எங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது. சந்திக்க போறீங்களா? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு சந்திக்க போறோம். உரிமை போடுறீங்க? ஆட்சி அமைக்க உரிமை போறோம். பதவியேற்பு விழா என்னைக்கு சார் வச்சிருக்கீங்க? பதவியேற்பு விழா அந்த நம்ம சட்டமன்ற இவர ஆளுநர் சந்தித்த பிறகு உங்ககிட்ட சொல்ல. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ணிருப்பான் சொல்றேன். அதெல்லாம் அமைச்சர் அமைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார். என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் மற்ற நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை என்ஆர் காங்கிரஸ் கிடைக்குமா, பாஜக கொடுப்பீங்களா? சட்டமன்ற
ஃபார்ம் பண்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. கடந்த முறை நீங்க ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிச்சிட்டாங்க பாஜக. இல்ல அப்படி இல்ல அப்படி அந்த தடவை அந்த கேள்வி பொருந்தாது. அந்த கேள்வி பொருந்தாது. புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் வகுப்பு பயிலும் 9 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மாயமானார். 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் புதுச்சேரியில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. புதுச்சேரி முழுவதும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் சேர்ந்து சிறுமியை கடத்தி சென்று விவேகானந்தனின் வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்பொழுது சிறுமி மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அவரை கொலை செய்து மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியிருப்பது அவர்களது வாக்குமூலத்தில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இதில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் அதே ஆண்டு செப்டம்பரில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் காக்கா என்கிற கருணாஸ் குற்றவாளி என போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி கடந்த 30ஆம் தேதி தீர்ப்பளித்தார். மேலும் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றவாளி கருணாஸ் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து தண்டனை விவரங்கள் அறிவித்த போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி குற்றவாளி கருணாஸிற்கு தூக்கு தண்டனையும் சிறுமியின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அளிக்கவும் தீர்ப்பளித்தார். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, ரயில் மறியல் போராட்டம். புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கட்டாயமாக திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்காக புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே தமிழ் ஆர்வலர்கள், சமூக இயக்கத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தோர் என 100க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். பின்னர் அவர்களின் கைகளில் பதாகைகளை ஏந்தி தமிழை காப்போம், மொழி திணிப்பை நிறுத்துக உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியபடி பேரணியாக காராமணிக்குப்பம் ரயில்வே கேட் நோக்கி சென்றனர். போராட்டக்காரர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ஒன்றிய அரசு மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதிய கல்விக் கொள்கை மூலம் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை மாணவர்களிடம் கட்டாயப்படுத்த முயற்சி நடைபெறுவதாகவும் இது தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். உள்ள போங்க, அங்கதான் அனுப்புங்க, போங்க, அங்க போங்க. நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி திருப்பி ஒரு லைன் அப்படி நில்லுங்க. ரோட்ல நிக்கலாம், ரோட்ல நிக்கலாம், லைனா நிக்கலாம். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சிக்கு பொருத்தமான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கருத்துக்களை அன்றே கம்பர் எடுத்து சொல்லியுள்ளார். இந்திய அரசியலமைப்பும் அதே சிந்தனைகளை ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளாக தந்துள்ளது என 59ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கி 3 நாட்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. துவக்க விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார்.
விழாவில் கம்பன் விழா மலரை வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளையும் வழங்கினார். மேலும் கம்பன் கழகம் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பரிசுகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன் ஆகியோரும் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், கம்பன் ராமாயணத்தில் அரசு நிர்வாகம் வருகிறது. நல்ல ஆட்சி மனித நேயம், சமூக நேயம் நிலைநாட்டும் ஆட்சியாக இருக்க கம்பன் புரிய வைக்கிறார். அரசின் பண்புகளையும் சொல்கிறது. அரசன் மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு தர வேண்டும். அதிகாரம் உள்ளோர் அடிப்படையில் அறநெறி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரம் மட்டும் போதாது, நியாயத்தோடு கருணையோடும் பயன்படுத்தும் மனப்பக்குவம் தேவை. மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சிக்கு பொருத்தமான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கருத்துக்களை அன்றைய கம்பர் எடுத்து சொல்லியுள்ளார். இந்திய அரசியலமைப்பும் அதே சிந்தனைகளை ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளாக தந்துள்ளது. பெண்மையை உயர்த்தி, சீதியை தியாகம், மன உறுதி அடையாளமாக காட்டுகிறார். இந்திய பெண்கள் கல்வி, அறிவியல், நிர்வாகம், விண்வெளி, பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் சாதனை படைப்பதே இதுதான் உண்மையான சமூக முன்னேற்ற அடையாளம். பொருளாதார அளவுகோல் மட்டுமே நாட்டின் வளர்ச்சியை அளவீடு செய்கிறார்கள். மனித நேயத்தால் அளக்கக்கூடிய வளர்ச்சியாக கம்பர் குறிப்பிடுகிறார். நாடு உயர்ந்ததற்கு கட்டடம், உள்கட்டமைப்பு மட்டும் போதாது, நாட்டின் மக்கள் பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை கம்பர் உணர்த்துகிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்லாமல் அறம் சார்ந்த ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்காகவும் இருக்க வேண்டும். இதற்கான அடித்தளத்தை பல நூற்றாண்டுகள் முன்பாகவே இலக்கியங்கள் அமைத்து தந்துள்ளன. இன்று இளைஞர்கள் கம்ப ராமாயணத்தை படிக்க வேண்டும். வாழ்க்கை வாழ கம்பர் கற்றுத்தருகிறார். தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் ஆகியவை இளைய தலைமுறைக்கு தேவை. அதனால்தான் காலம் தாண்டியும் கம்ப ராமாயணம் நிற்கிறது என்றார். புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடத்திட்டத்தை கைவிடும் எண்ணத்தை விட்டுவிட்டு அரசு சிறப்பு அனுமதி பெற்று பிரெஞ்சு மொழியை தொடர வேண்டும் என பிரெஞ்சு காரைக்காலில் உள்ள அனைத்து பிரெஞ்சு ஆசிரியர்கள் அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. அதன்படி இடைநிலை கல்வி வாரியம் 2026-27 கல்வியாண்டு முதல் 3 மொழி முறை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மாற்றம் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு அடிப்படையில் கொண்டுவரப்படுகிறது. புதிய விதியின்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகளை படிக்க வேண்டும். இதில் குறைந்தது 2 இந்திய மொழிகள் கட்டாயம். ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழியாக கருதப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடத்திட்டத்தை கைவிடும் எண்ணத்தை விட்டுவிட்டு அரசு சிறப்பு அனுமதி பெற்று பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து பாடப்பிரிவுகளில் சேர்க்க வேண்டும் என புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அனைத்து பிரெஞ்சு ஆசிரியர்கள் காமராஜர் சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள கல்வி கல்லூரி பள்ளி வரை அமைதி பேரணி சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், எல்டிபிஎஸ் பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழக பாடத்திட்டத்தில் +2 தேர்வு முடிவுகள். புதுச்சேரி காரைக்காலில் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சி.
கடந்த மார்ச் 2026 நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 3890 மாணவர்களும் 3607 மாணவிகளும் ஆக மொத்தம் 7497 மாணவர்கள் தேர்வு எழுதினர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 100 தனியார் பள்ளிகள் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகின்றன. தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளின் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. புதுவையில் உள்ள பள்ளிகளில் 54 பள்ளிகள், காரைக்காலில் உள்ள 9 பள்ளிகள் என மொத்தம் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுச்சேரி காரைக்காலில் 3890 மாணவர்கள், 3607 மாணவிகள் என மொத்தம் 7497 பேர் தேர்வு எழுதினர். இதில் 3811 மாணவர்கள், 3579 மாணவிகள் என 7390 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த தேர்ச்சி சதவீதம் 98.57 ஆகும். புதுவையில் தேர்வு எழுதிய 3636 மாணவர்களில் 3566 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 3259 மாணவிகளில் 3236 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன்படி புதுச்சேரி பகுதியில் 98.65%, காரைக்கால் பகுதியில் 97.67% தேர்ச்சி பெற்றுள்ளது. காரைக்காலில் தேர்வு எழுதிய 254 மாணவர்களில் 245 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 348 மாணவிகளில் 343 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இயற்பியலில் 3, வேதியியலில் 6, உயிரியலில் 9, கணிப்பொறியியல் அறிவியலில் 190, கணிதத்தில் 5, தாவரவியலில் 1, விலங்கியலில் 1, பொருளியலில் 12, வணிகவியலில் 27, கணக்கு பதிவியலில் 36, வணிக கணிதத்தில் 13, கணிப்பொறி பயன்பாட்டில் 69, வரலாற்றில் 3, தமிழில் 2, பிரெஞ்சு மொழியில் 123 பேர் என மொத்தம் 500 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்த 81வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிந்ததின் 81வது ஆண்டு நினைவு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் 2ஆம் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு நாட்டு துணை தூதர் எத்தியன் ரொனால்ட் பிகு மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் உலகப் போரின் பொழுது உயிர்நீத்த வீரர்களுக்கு போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மாணவர்களின் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை பாராட்டினார். மேலும் அவர் கூறுகையில் மாணவர்கள் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுதலை வழங்கி சிறப்பித்தார். இந்த வருடத்திற்கான மழலையர் முதல் 11ஆம் வகுப்பு வரை சேர்க்கை துவங்கியுள்ளது. பெனவெலண்ட் தொண்டு நிறுவனத்தின் மூலம் படிப்பில் ஆர்வமுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் படிப்புச் செலவினை ஏற்று சலுகை கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகிறது என்ற தகவலையும் அவர் தெரிவித்தார். தவளக்குப்பம் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். அரியாங்குப்பம் கொம்யூனியன் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி ஆண்டுதோறும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. எமி என்ற மாணவி 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், கரிஷ்மா என்ற மாணவி 553 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், தேவிகா என்ற மாணவி 549 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மேலும் பயாலஜி பாடப்பிரிவில் மாணவர்கள் எமி, கரிஷ்மா ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்களும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவில் மாணவி சம்யுக்தா, மாணவர்கள் அம்பேத்கர் மற்றும் தினகர் ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் பள்ளியின் தாளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராமு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டி வாழ்த்தினார். மேலும் மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் அனைவரையும் பள்ளியின் தாளாளர் ராமு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தலைவராக முதல்வர் ரங்கசாமி தேர்வு. வரும் 13ஆம் தேதி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரியில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.